FBI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உலகின் முன்னணி துப்பறியும் நிறுவனங்களில் ஒன்று. குற்றங்களை தடுக்கக்கூடிய, குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கக்கூடிய அமெரிக்க கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரம்மாண்ட ஜாம்பவானோட கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிய தனி ஒருவனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுவும் சும்மா இல்லைங்க, மொத்தமாக 45 ஆண்டுகளாக இவங்க எல்லாரையுமே தன்னை தேட வச்சிருக்காரு இந்த தனி மனுஷன். இவர் பெயர் டிபி கூப்பர். யார் இந்த டிபி கூப்பர்? 1971 நவம்பர் மாதம் அமெரிக்கர்களில் பாதி பேர் பசி மயக்கத்திலையும் மீதி பேர் உண்ட மயக்கத்திலையும் இருந்த மதிய நேரம் போர்ட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அந்த மனுஷன். கருப்பு சூட், பளிர் வெள்ளை சட்டை, கசங்காத டை, இது எல்லாத்தையும் அந்த கால ஜென்டில்மேன்களோட ட்ரெஸ் கோட்ல அணிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சியாட்டில் செல்வதற்காக டான் கூப்பர் அப்படிங்கிற பெயரில் டிக்கெட் வாங்கியிருக்காரு. போயிங் 727 அப்படிங்கிற விமானத்தில் ஏறி இருக்காரு. 40களில் வயது, 6 அடி உயரம், அலட்டல் இல்லாத ஸ்டைல் அப்படின்னு சந்தேகமே பட முடியாத தோற்றம் அவருடையது. மதியம் 2 மணி அளவில் விமானம் டேக் ஆஃப் ஆகியிருக்கு. அவரை தவிர்த்து 36 பயணிகள் இருந்திருக்காங்க அந்த விமானத்தில். அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்த பணிப்பெண் ஃப்ளாரன்ஸ் கார்ட்னரை அழைச்ச அவரு ஒரு துண்டு சீட்டை நீட்டியிருக்காரு அவங்க கிட்ட. வழக்கமாக ஃபோன் நம்பர் கேட்டு வலியக்கூடிய ஆட்களில் ஒருவர் போல அப்படின்னு நினச்ச ஃப்ளாரன்ஸ் அந்த துண்டு சீட்டை பிரித்து கூட பார்க்கலையாம். அதை நீங்கள் பிரித்து பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு மெல்லிய குரலில் சொல்லியிருக்காரு கூப்பர். சட்டுன்னு புருவங்கள் உயர கூப்பரை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துருக்காங்க ஃப்ளாரன்ஸ். அந்த மடிப்பு சீட்டில் எழுதியிருந்தது என்னன்னா, வணக்கம், நான் இந்த விமானத்தை கடத்த போகிறேன். ஹீரோயிசம் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட வெடிகுண்டுகளும் இருக்குது அப்படிங்கிற வரிகள் ஃப்ளாரன்ஸை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அதிர்ச்சியில் கூப்பரை பார்த்துருக்காங்க ஃப்ளாரன்ஸ். அவரும் அலட்டிக்காமல் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை திறந்திருக்காரு. அதில் நெருக்கி அடித்தபடி வெடிகுண்டுகள் ஜம்முன்னு இருந்திருக்கான். அடுத்த சில நொடிகள்லேயே ஹை அலர்ட் ஆகி இருக்கு அந்த சிட்டி முழுக்க. மொத்த தேசத்தின் பிளட் ப்ரெஷரும் எகிரி இருக்கு இந்த சம்பவத்தில். ஒற்றையால் அத்தனை பாதுகாப்பையும் மீறி ஒரு விமானத்தையே கடத்தி இருக்கிறானே அப்படின்னு விழி பிதுங்கி போயிருக்காங்க மக்கள். ஆனால் 10,000 அடி உயரத்தில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு கூப்பர். கண்ணுக்கு போட்டுக்க கூலர்ஸ் எடுத்து மாட்டியிருக்காரு. அந்த சமயத்தில் அவ்வளவு கூலாக இருந்திருக்காராம். அவருடைய டிமாண்ட் 2 லட்சம் அமெரிக்க டாலர்கள். ரேண்டம் சீரீஸ் எண்களோட 4 பேராஷூட்டுகள், அப்புறம் சியாட்டிலில் விமானம் தரையிறங்கும் போது மறுபடியும் பறக்க வசதியான டேங்க் நிறைய எரிபொருள் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியா 5 மணி 39 நிமிடங்கள் சியாட்டிலில் விமானம் தரையிறங்கி இருக்கு. பணமும் பேராஷூட்டும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கூப்பர் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே பயணிகளை விடுவிச்சிட்டாரு. எஞ்சி இருந்தது 2 பைலட்கள், ஒரு விமான பணிப்பெண், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு 4 பேர் தான். எரிபொருள் நிரப்பு நேரத்தில் தன்னுடைய திட்டத்தை பைலட்கள் கிட்ட விவரிச்சிருக்காரு கூப்பர். விமானம் மெக்சிகோ நோக்கி 10,000 அடி உயரத்தில் 120 மைல் வேகத்தில் பறக்கணும் அப்படின்னும், விமானத்தின் இறக்கை பகுதி 15 டிகிரி கீழ் நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னும், வழியில் நெவாடா மாகாணத்தில் 2வது முறை எரிபொருள் நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னும் பக்காவா தன்னுடைய திட்டத்தை கூறியிருக்காரு கூப்பர். இரவு 7 மணி 40 நிமிடங்கள் விமானம் மெக்சிகோ கிளம்பியிருக்கு. பின்னாலேயே 3 இராணுவ விமானங்கள் கிளம்பியிருக்கு. கூப்பரின் பார்வையில் பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று போயிங்கிற்கு நேர் மேலேயும் ஒன்று நேர் கீழையும் பயணிச்சிருக்கு. கொஞ்ச தூரம் இடைவெளி விட்டு மற்றொன்றுன்னு வந்துட்டு இருந்திருக்கு. விமானத்தில் எல்லாரையும் காக்பிட்டிற்குள்ள அனுப்பியிருக்காரு கூப்பர். வெளியே வரக்கூடாது அப்படின்னு செல்லமான மிரட்டலும் வேற விடுத்திருக்காரு. இரவு 8 மணி 13 நிமிடங்கள் விமானத்தின் பின்பக்கத்தில் சட்னை எடை குறைந்தது போல உணர்ந்திருக்காங்க விமானிகள். 10 மணி 15 நிமிடங்கள் நெவாடாவில் தரையிறங்கிய போது கூப்பர் விமானத்திலேயே இல்லையாம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய மேன்ஹண்ட் இந்த இடத்துல தான் துவங்கி இருக்கு. கூப்பர் எப்படி தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் இந்த கேள்விதான் ஓடிட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில். காரணம், கூப்பர் பயணித்த விமானத்தை பின்தொடர்ந்த 3 விமானங்களும் கண்கொத்தி பாம்பா கண்காடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக கூப்பர் குதிக்கும் போது அவங்க கண்ணில் பட்டிருக்கணும். பணத்தை உடல்ல கட்டிக்கிட்டு குதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற முடிவிற்கு வந்திருக்காங்க FBI. டான் கூப்பர் அப்படிங்கிற குற்றவாளியின் பெயரை போலீசார் வெளியிட்ட போது ஒரு பத்திரிகை மட்டும் தவறுதலா டிபி கூப்பர் அப்படின்னு அச்சிட்டுருச்சு. அதுக்கப்புறமா அதுவே அவருடைய பெயராக மாறிடுச்சு. பயணிகளின் உதவியோட அவருடைய உத்தேச படம் வரையப்பட்டு நாடு முழுக்க அனுப்பப்பட்டிருக்கு. 8 மணிக்கு தான் அவர் குதிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் விமானம் இருந்த இடத்துல தேட தொடங்கியிருக்காங்க. சாதாரணமாக இல்லை, ஏறக்குறைய 1000 ஊழியர்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான படையே தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க.
எந்த ஒரு இயக்கத்திலையுமே சாராத ஒருவனை ஒரு அரசாங்கமே தேடிய வகையில் அமெரிக்க சரித்திரத்தில் மிகப்பெரிய மேன்ஹண்ட் இதுதான். நூற்றுக்கணக்கான மைல்கள் ஒரு சின்ன க்ளூவுக்காக நடந்திருக்காங்க. ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறதுல தான் விமானிகளுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக எல்லையை மேலும் பெரிதாக்கி இருக்கு. அடுத்த ஆண்டில் FBI பணைய தொகையின் சீரியல் நம்பர்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட்டிருக்காங்க. காரணம், அதுநாள் வரை அவங்களுக்கு கிடைச்சிருந்ததெல்லாம் விமானத்திலிருந்து சில கைரேகைகளும் கூப்பரின் டை கிளிப்பும் தான். அந்த சீரியல் நம்பர் கொண்ட நோட்டு உங்ககிட்ட வந்தா உடனே முறையிட வேண்டும் அப்படின்னு காவல்துறையும் பத்திரிகைகளும் கேட்டுக்கிட்டாங்க. பரிசு தொகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிரயோஜனம் இல்லை. 9 ஆண்டுகள் கழிச்சு பிரையன் இங்க்ரம் அப்படிங்கிற 8 வயசு சிறுவன் கொலம்பியா ஆற்றின் கரையில் விளையாட்டா பள்ளம் தோண்டிய போது சில சிதைந்த டாலர் நோட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கான். தகவல் கிடைச்சதும் சிலிர்த்து எழுந்திருக்காங்க FBI. ஆராய்ந்ததுல அவங்க கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணைய தொகையின் சிறிய பகுதி தான் இது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த இடத்தை சுற்றி முன்னிலும் வேகமா தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க. அந்த நோட்டுகளே அந்த வழக்கில் கிடைத்த முதலும் கடைசியுமான முக்கிய தடயங்கள் அப்படின்னு கூறப்படுது. 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய குற்றங்கள்ல ஒன்றான இதன் முடிச்சு 21ஆம் நூற்றாண்டு வரை நீடிச்சிருக்கு. 2009 நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோட மறுபடியும் தங்களுடைய தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க. அதே ரிசல்ட் தான். இப்போவும் கூப்பரை கண்டுபிடிக்க முடியல. ஏன் சின்ன தடையும் கூட கிடைக்கலையாம். இப்போ கூப்பரின் கதையை சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த வழக்கில் முன்னேற்றம் எதுவும் இல்லை. ஆனால் 45 ஆண்டுகால விசாரணையை முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு கைகளை தூக்கி சரணடைஞ்சிருக்காங்க FBI. தொலைதூர தேசங்கள்ல எல்லாம் மூக்க நுழைச்சு வேட்டையாடிய கழுகு தன் பாதத்தின் கீழ் நடந்த வேட்டையில மண்ண கவி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிடத்தக்கது. கூப்பர் ஹீரோவா வில்லனா? இந்த கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியலையாம். காரணம், கூப்பரின் சாகசத்தால் ஈர்க்கப்பட்டு அதே முறையில் ஏராளமான கடத்தல் முயற்சிகள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அது அத்தனையுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கான். இது அவருடைய புகழை இன்னும் அதிகமாக பரப்பி இருக்குன்னு சொல்லப்படுது. நான் தான் கூப்பர், இவன் தான் கூப்பர் அப்படின்னு ஏராளமானோர் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காங்க. ஆனால் தங்கள் கூற்ற கடைசி வரை அவங்களால நிரூபிக்கவே முடியலையாம். அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதிச்ச கூப்பர் உயிர் பிழைத்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க FBI. ஆனா அதே சமயம் சடலம் எதுவுமே இது நாள் வரை தட்டுப்படவே இல்லையாம். ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு FBI சொல்லியிருக்காங்க. இந்த அபாயகரமான சாகசத்தை மேற்கொள்ள ஒன்று அவன் முட்டாளா இருக்கணும் அல்லது அசாத்திய தைரியம் படைத்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பரின் ரசிகர்கள் 2வது கூற்ற வழிமொழிகிறாங்க. விமானியிடம் உயரம், வேகம் எல்லாத்தையும் துல்லியமா கணக்கிட்டு சொன்ன கூப்பர் உறுதியா பாராஷூட்ல இருந்து பாதுகாப்பா குதிச்சு தப்பிக்கவும் திட்டங்களை வச்சிருந்திருப்பாரு அப்படின்னும், அவருடைய 80 சொச்ச வயதுல கண்டிப்பா அவர் எங்கேயோ இருந்து இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னும் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, இந்த சம்பவத்துல உண்மை என்ன அப்படின்னா அது கூப்பருக்கு தான் வெளிச்சம்.